கோவையில் டிவி சத்தம் அதிகமாக வைத்ததை தட்டி கேட்ட லாரி ஓட்டுநர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சுந்தராபுரம் அருகே செட்டிப்பாளையம் ரோடு ஈச்சனாரி சாலை சந்திப்பில் உள்ள சிமெண்ட் மற்றும் கட்டிடப் பொருட்கள் விற்பனை கடையில் திண்டுக்கல்லைச் சேர்ந்த 30 வயது ஆறுமுகம் ஓட்டுநராக வேலை பார்த்து வந்தார். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு வேலைக்கு சேர்ந்த ஆறுமுகமும் அவருடன் வேலை பார்க்கும் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த ஷியாம் என்ற இளைஞரும் மேல் தளத்தில் உள்ள அறையில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு இருவரும் மது அருந்திய நிலையில் தொலைக்காட்சியில் அதிக சத்தம் வைத்துக் கொண்டு ஷியாம் நிகழ்ச்சிகளை பார்த்துள்ளார். அப்போது ஆறுமுகம் டிவி சத்தத்தை குறைக்கும்படி கேட்டபோது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஆறுமுகத்தை மது பாட்டிலால் குத்திவிட்டு ஷியாம் தலைமறைவானார். படுகாயமடைந்த ஆறுமுகம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவான கேரள இளைஞரை தேடி வருகின்றனர்.